வணக்கம். வேலூரில் ஒரு மினி சிவகாசியா? ஆமாங்க. நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா, நம்ம வேலூர் வேலப்பாடி சின்ன கயனிக்காடு தெரு மாரியம்மன் கோயில் எதிர்க்கில் இருக்க செல்லி ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்திருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் தேவையான சுப விஷயத்துக்கு தேவையான கல்யாண பத்திரிக்கை, அதே போல் விசிட்டிங் கார்டு, பில் புக்ஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு நம்ம வேலூர் வேலப்பாடி மாரியம்மன் கோயில் எதிர்க்கில் இருக்கிற செல்லி ஸ்க்ரீன்ஸ் தான் வந்திருக்கோம். அதோட ஓனரான பாபு கிட்டே நம்ம கேட்டுங்களா? வாங்க, செல்லி ஸ்க்ரீன்ஸ் ஓனரான பாபு அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த பிரிண்டிங் ஃபீல்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு எது ஈர்த்தது? சார், எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு ஒரு ஆசை சார். அப்படி இருக்க சொல்ல நண்பர் ஒருத்தர்கிட்ட நான் இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தேன். அவரும் இந்த தொழிலில் இருந்தார். அவரை போய் நான் பார்த்து பேச சொல்ல எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு இந்த பிரிண்டிங். நம்மளும் ஏதாச்சும் இது பண்ணணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் முடித்த கையோட வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் சார் இது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து முதல்ல நான் குடியாத்தில் தான் ஆர்டர் எடுத்தோம் சார். ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். அது மாதிரி குடியாத்துலேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் வெள்ளூருக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். ஒருத்தர் பார்த்துட்டு பிரிண்டிங் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் சொல்லி மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கஸ்டமரே எனக்கு அவங்க கஸ்டமரை கொடுத்தாங்க. கஸ்டமர் நாங்கள் பண்ணி கொடுத்தது பார்த்து அவங்களே கஸ்டமரை எனக்கு நிறைய பேர் கொடுத்தாங்க. அது மூலிமா தான் சார் இந்த வளர்ச்சி எங்களுக்கு. இப்போது சார், நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஸ்க்ரீன் பிரிண்டிங்லேருந்து ஆரம்பிச்சிங்களா எப்படி? சார், முதல்ல நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணி தான் சார் ஆரம்பித்தோம். நாங்கள் ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரொம்ப சூப்பராக எல்லாமே நிறைய இருந்தது. நாங்கள் ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணோம். வெட்டிங் கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் நேம் சொன்னவே நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி நிறையவே பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா மல்டி கலர்லாம் பண்ணியிருக்கோம் சார். அந்த நேம் தான் எங்களை இன்றைக்கும் ஸ்க்ரீனில் விசிட்டிங் கார்டெலாம் போட்டிருக்கோம். மல்டி கலர் விசிட்டிங் கார்டு, சாமி படம் போட்டு அவங்க என்ன கேட்கணும் அது மல்டி கலர்லேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது வேலை அதிகம்தான், இருந்தாலும் எங்கள் ஒர்க்கை காமிக்கணுன்றதுக்காக ஸ்க்ரீனில் மல்டி கலர்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் சார். என்னுடைய இது தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு வளர்ச்சி நாங்கள் செல்லி ஸ்க்ரீன்ஸ்னால் யாருன்னு தெரிய வச்சதே அந்த ஒரு விஷயம் தான் சார். இப்போது ஸ்க்ரீன் பிரிண்டிங் தாண்டி பிரிண்டிங் ஃபீல்டில் நிறைய வளர்ச்சி இருக்குது. நீங்கள் அடுத்த கட்டமாக எந்த மாதிரி மூவ் பண்ணியிருக்கீங்க? சார், நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பண்ணி தான் சார் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் பிரிண்டிங்கு, லேமினேஷன்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பிரிண்டிங் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு சார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிடிஎஃப் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க சார். பார்த்தீங்கன்னா எம்போஸாக இருக்குங்க, ஷைனிங்காக இருக்கும், மெட்டீரியலில் பண்ணி கொடுக்குறதுங்க. இது மாதிரி நிறைய கார்ப்பரேட் கம்பெனியாக நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லி பிரிண்டிங் மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் வீட்டில் எந்த சுப விசேஷம் நடந்தாலும் அதற்குண்டான அழைப்புதல்கள்லாம் எங்ககிட்ட இருக்குங்க. நீங்கள் எந்த அழைப்புதல் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டாவது விசிட்டிங் கார்டு, லெட்டர் பேட், கீ செயின்ஸ், ஆஃபீஸ் கவர், மல்டி கலர், சிங்கிள் கலர் நோட்டீஸ், மல்டி கலர் நோட்டீஸ், அந்த மாதிரி பிரிண்டிங் சம்மந்தமாக நீங்கள் எது கேட்டாலும் பண்ணி கொடுப்போம் சார். கீ செயின்ஸ் அந்த மாதிரி. அது தவிர்த்து பிரிண்டிங் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்குறோன்னா அவங்க ஃபோட்டோவே போட்டு கொடுக்க சொல்ல அவங்க மனசு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி எந்த பொருளில் கொடுத்தாலும் நாங்கள் பிரிண்டிங் பண்ணி கொடுப்போங்க. அதே மாதிரி போல் தான் இந்த காஃபி மக்கு இருக்குது, அந்த பக்கம் மொமெண்ட்டும் இருக்குது, அதுங்களும் பண்ணுறீங்களா? ஆமாம், மொமெண்ட் சார். அதான் சொல்லிட்டேனே சார், நீங்கள் எந்த பொருள் கொடுத்தாலும் அதில் நாங்கள் பிரிண்டிங் பண்ணி தர முடியும் சார். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பிரிண்டிங், ஸ்க்ரீன் பிரிண்டிங், ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், அதே மாதிரி பேனர் ஒர்க்ஸு, புக் ஒர்க்ஸு, அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். நாங்கள் இவ்வளோ உள்ளே இருந்தோம் எங்களை தேடிட்டு வராங்கன்னா நாங்கள் ரேட்டும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்குங்க. ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட போயிட்டாங்கன்னா ரெகுலராக நம்மக்கிட்ட வருவாங்க சார். எங்களுடைய வளர்ச்சிக்கே எங்கள் கஸ்டமர் தான் சார் முக்கிய காரணம் சார். அதே போல் நீங்கள் இந்த இயர்லி கேலண்டர், மந்த்லி கேலண்டர் மாதிரி பண்ணுறீங்களா? கண்டிப்பாக சார். பார்த்தீங்கன்னா மந்த்லி கேலண்டர், டெய்லி கேலண்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேபிள் ஷீட் கேலண்டர், டைகட் கேலண்டர், அந்த மாதிரி கேலண்டர் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார். இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சார். பிள்ளையார் சக்தி முடிஞ்சதும் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா விதமான கேலண்டரும் சிவகாசி ரேட்டுக்கே பண்ணி கொடுப்போம் சார். அப்போ சார், இப்போது இந்த மாதிரி கேலண்டர்ஸ்னு வர கேலண்டர் பண்ணும்போது அவங்களுக்கு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட்டிங்கு அந்த மாதிரி டிசைன்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி எப்படி? கண்டிப்பாக கஸ்டமைஸும் பண்ணி தரோம் சார். அவங்க எப்படி கேட்குறாங்களோ, இப்போ ஒரு 1000 கேலண்டர்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன கட்டிங் கேட்குறாங்களோ அந்த கட்டிங் மாதிரி கூட போட்டு பண்ணி கொடுப்போம் சார். எந்த ஒரு காட் எனி டைப், எனி கட்டிங் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் சார். ஆனால் மினிமம் அந்த குவான்டிட்டி சொல்லுவோம் சார். அந்த அளவுக்கு கொடுத்தா தான் அந்த மாதிரி பண்ண முடியும் சார். அப்படி இல்லைன்னா அவங்க மினிமம் குவான்டிட்டி கொண்டா எங்ககிட்ட நிறைய மாடல்ஸ் வச்சுருப்போம். அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் சார். நம்மக்கிட்ட அந்த கேலண்டர் வைஸ் வந்தவங்களோ மினிமம் சைஸ், மேக்ஸிமம் சைஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? நம்மக்கிட்ட மந்த்லி கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து
பெரிய சைஸ் வரையும் எல்லா சைஸுமே வச்சுருக்கோம் சார். கஸ்டமைஸ் அவங்க இப்போ கஸ்டமருக்கு வந்தாங்கன்னா அந்த கேட்லாக்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி அவங்க என்ன சைஸ், அதே மாதிரி ஆர்ட் பேப்பர், மேப்லித்தோ பேப்பர், மேலே மல்டி கலர், சிங்கிள் கலர், அந்த மாதிரி நிறைய கேலண்டர்ஸில் நாங்கள் நிறைய நேம் எடுத்துருக்கோம் சார். நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்தாலும் இன்விடேஷன் மேலே பார்த்தவங்களுக்கு இந்த ஃபாயிலிங், எம்போசிங் அந்த மாதிரி நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணுறோமா சார்? ட்ரிப் ஆஃப் யூவி அதிலே வெரைட்டிஸ்லேயே நிறைய இருக்குது சார். ஸ்க்ரீன் பிரிண்டிங், ஆஃப்செட் பிரிண்டிங், இதிலே வந்து ட்ரிப் ஆஃப் யூவின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சொல்லுற மாதிரி பாயிலிங், கோல்டு, அந்த மாதிரி எல்லா எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். அவங்க நேம் மட்டும் வருமா, இல்லை அந்த அந்த ஃபேமிலியோடு வர மாதிரி வருமா, ஃபோட்டோஸ் வர மாதிரி? சார் அவங்க கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க சார். ஒரு சில கஸ்டமர் வந்து பையன் ஃபோட்டோ, பொண்ணு ஃபோட்டோ மட்டும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எப்படி கேட்குறாங்களோ டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். இப்போது நம்மக்கிட்ட வந்து இந்த கடைக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகிட்டாவே பிரிண்டிங்க்கான தேவையான எல்லா ஐட்டமும் இங்கே வந்துடும். கண்டிப்பாக கஸ்டமர் என்ன கேட்குறாலும் கண்டிப்பாக பிரிண்டிங் சம்மந்தமாக அவங்க என்ன கேட்டாலும் பண்ணி தரலாம் சார். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாம்பூல பேகு, அதே மாதிரி சின்ன காஸ்ட்டில் பெரிய விளம்பரம். கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா குங்கும கவர்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். நம்ம விளம்பரம் நல்லா அவங்க பூஜை அறை வரையும் நம்ம விளம்பரம் போவோம். அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். இப்போ இந்த மாதிரி மொமெண்டெல்லாம் பண்ணும்போது இது பேசிக்லேருந்து பண்ணுறீங்களா எப்படி அது? சார் மினிமம் ஒரு 10 பீஸ்னால் கூட பண்ணி கொடுப்போம் சார். ஆனால் கொஞ்சம் டைமிங் கொடுத்து கேட்டிங்கன்னா 10 பல்க்குனாலும் பண்ணி தருவோம், 10 பீஸ்னாலும் பண்ணி கொடுப்போம் சார். இப்போ நம்மளது இந்த பிரிண்டிங் தவிர்த்து வேறு என்ன நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார்? பிரிண்டிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதான் சார் லேமினேஷன் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி வாழ்த்து மாடல் பண்ணி கொடுக்குறோம். புக்கு இப்போ கல்யாணத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா புக் ஒர்க்கு, அதாவது வாழ்த்து மாடல் மாதிரி புக் ஒர்க் பண்ணி தரோம். பிரிண்டிங் சம்மந்தமாக நீங்கள் எது கேட்டாலும் பண்ணி தரலாம் சார். இதுதான் இல்லைன்னு பிரிண்டிங் சம்மந்தமாக நீங்கள் என்ன ஒர்க் கேட்டாலும் பண்ணி கொடுக்கலாங்க. இது ஆக்சுவலாக போனால் வேலூரில் ஒரு சின்ன ஒரு சிவகாசினே சொல்லலாம். உள்ளே வந்துட்டால் யாரும் வெளியே போகக்கூடாது பிரிண்டிங் தவிர்த்துட்டு. அப்படியும் சொல்லலாம் சார். பிரிண்டிங் சம்மந்தம் உள்ளே வந்துட்டாங்கன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியும், எல்லாமே பண்ணி கொடுத்து அனுப்பலாம் சார். அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். இப்போது விசிட்டிங் கார்டுனாவே மல்டி வெரைட்டியில் இருக்குது. அப்படிக்கும் நம்மகிட்ட எந்த மாதிரிலாம் விசிட்டிங் கார்டு இருக்குது சார்? விசிட்டிங் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வெரைட்டிஸ் இருக்குது சார். ஆர்டினரி கிளாஸி லேமினேஷன், மேட் லேமினேஷன், யூவி, கோல்டு, ஃபாயிலிங், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார். உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ரீசனபுளாக இருக்கும் சார். ஒரு டைம் நம்மகிட்ட கஸ்டமர் வந்து போனாங்கன்னா ரெகுலராக வர மாதிரி காஸ்ட் வைஸாகவும் பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். அதே போல் அந்த வாட்டர் பாட்டிலுக்கான பிரிண்டிங்லாம் பண்ணுறீங்களா? வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறதுலாம்? கண்டிப்பாக சார். இந்த பிராண்டிங் நேம் பண்ணுறதுக்காக இப்போ புதுசாக ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்கோம் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க, அவங்க கப்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிலே வந்து நம்ம பிராண்டிங் நேம் பண்ணி கொடுக்கலாங்க. அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது வந்து வித்தியாசமாகவும் இருக்கும் சார். உங்களுக்கு பிரிண்டிங் ரிலேட்டடாக எந்த விஷயமா இருந்தாலும் அழகாக பண்ணி கொடுக்கலாம் சார். இப்போது நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்துட்டோம், இதே ஒரு கோயில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி எப்படி பண்ணுவீங்க சார்? கோவில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் நோட்டீஸு, பேட்ஜஸ்ஸு, இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நோட்டீஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கேப்பில் வந்து அந்த கோவில் திருவிழா பற்றி போட்டு அந்த மாதிரி பிரிண்டிங் சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம் சார். கொடி, அந்த மாதிரி பேனர்ஸ், ஃப்ரேம்ஸ், அந்த மாதிரி பிரிண்டிங் எந்த பிரிண்டிங்காக இருந்தாலும் நல்லா பண்ணி கொடுக்கலாம் சார். சார் இப்போ பொதுவாக ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிசைனை நம்ம பண்ணுவோம். கூட இன்னொருத்தர் கூட ஃப்ரெண்டோ யாருன்னா வருவாங்க, அவங்களுக்கு ஒரு டிசைன், அவங்களுக்கு 2 பேருக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணோன்னா எப்படி உங்களுக்கு தெரியும் சார்? ஃபஸ்ட்டு அவங்கள வந்து பார்ப்போம், அவங்கள கேட்போம் சார் எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யார் மெயினோ அவங்கள கேட்போம். கூட வர ஒரு சில ஐடியா சொல்லுவாங்க, அதை நம்ம எதுவும் தவிர்க்க முடியாது. 2 பேருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்தோம். அவங்க பார்த்துட்டு ஓகே திருப்தி ஆயிடுச்சுன்னா சார் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மேக்ஸிமம் கஸ்டமருக்கு அவங்களுக்கு பிடிச்ச டிசைன் ஒரு சில கஸ்டமர் ஒரு ப்ரூஃப்லேயே ஓகே பண்ணுவாங்க. ஒரு சில கஸ்டமர் 4 ப்ரூஃப் ஓகே 4 ப்ரூஃப் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு திருப்தி பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்களே சொல்கிற வரையும் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் சார் நாங்கள் ஓகே பண்ணுவோங்க. சரி சார். இப்போது நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது ஸ்க்ரீன் பிரிண்டிங்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பிரிண்டிங் செக்ஷன்லேயே பார்த்தவங்களுக்கு நிறைய அப்டேட்டில் போயிட்டுருக்கு. அந்த அப்டேட்டில் போகும்போது நீங்கள் எப்படி அப்டேட்டில் போயிட்டுருக்கீங்க சார்? அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடிபிஎன் ஒரு அசோசியேஷன் இருக்குது சார். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. 2வது எக்ஸிபிஷன் எதாவது நடந்தால் கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி நிறைய பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்லாம் வர வைப்பாங்க. அவங்க வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரேஷனுக்கு பிரிண்டிங் ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி ஸ்பீச்செலாம் கொடுப்பாங்க சார். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் அதை பின்பற்றுவோம். அப்படி பண்ண சொல்ல நாங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அப்டேட் ஆகிட்டே இருப்போம் சார்.
இப்போது காம்படிட்டிவ் என்ன இருக்கோ அந்த லெவலுக்கு வந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய இது போட்டி நிறைந்த தொழில் சார். இந்த போட்டி நிறைந்த தொழிலில் நம்ம வியாபாரம் பண்ணோம்னா கஸ்டமர் எப்படி கஸ்டமைஸாக எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருவோம் சார். இந்த அளவுக்கு நாங்கள் உள்ளே இருந்தோம் எங்களை கஸ்டமர் தேடி வராங்கன்னா நாங்கள் கொடுக்குற டிசைன்ஸு அவங்களுடைய மன திருப்தி தான் சார் இது காரணம். எங்களுடைய வளர்ச்சிக்கு கஸ்டமர் முக்கிய காரணம் சார். இப்போது இது தவிர்த்து நம்மளுடைய இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் தவிர்த்து வேறு எந்த மாதிரிலாம் பண்ண முடியும் நம்ம? நாங்கள் ஸ்க்ரீன் பிரிண்டிங், ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ என்ன வேணுன்றாலும் அவங்க ஃபோட்டோவை போட்டு கொடுக்குறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அந்த அவார்ட்ஸு, பேட்ஜஸ்ஸு, அது கீ செயின்ஸு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருவோம் சார். கிஃப்ட் ஐட்டம்ஸ் கல்யாணத்துக்கு போகிறாங்க ஒரு அவங்க நேம் போட்டு கீ செயின்ஸு கிஃப்ட்டு எது 10 ரூபாலேருந்து பண்ணி கொடுத்துருவோங்க சார். அவங்க எப்படி கேட்குறாங்க கஸ்டமைஸாக. இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டினாக்கா அவங்க குழந்தை ஃபோட்டோ வந்து சாக்லேட் போட்டு அந்த மாதிரி வரவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இந்த 90s பொருள்லாம் உள்ளே போட்டு அது ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். நிறைய அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு தான் என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க சார். மக்களே, இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் ஆரம்பித்து ஒரு யூவி ஆப்செட்டுன்னு மல்டி வெரைட்டியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு நம்ம செல்லி ஸ்க்ரீன்ஸ் பாபு அவர்கிட்ட நம்ம கேட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தவங்களே நிறைய விஷயங்களை அவர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். இதே போல் சுவாரஸ்யமான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி சார். நன்றி சார். வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.